ஓகே, இந்த வாட்டி நம்பர் 4 வாங்க. ஃபர்ஸ்ட் பயாசோட சைன் எனக்கு நல்லாவே தெரியும். அவன் நிறைய வாட்டி போட்டு நான் பார்த்துருக்கேன். இந்த ரவுண்டே வேணாம், நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன். இந்த ரவுண்ட்லேயே பயாசம் நான் ஐடென்டிஃபை பண்ணிடுவேன் நினைக்கிறேன். இது கண்டிப்பாக பயாசே இல்லை. இந்த மாதிரி கேவலமாக பயாசம் இப்படி போட மாட்டேன். அது நல்லா தெரியுது, பயாசே இல்லை. ரிஜெக்டட். நம்பர் 4 டவுட்டில் இருந்துச்சு, இப்போ இல்லை. அது தூக்கி நோவில் போட்டுருவோம். பொருள் பயாசே பெருசாக போடுறது இந்த மாதிரி போடுறானா. அடுத்து நம்பர் 7 தெரிஞ்சு. நம்பர் 3, நம்பர் 5, நம்பர் 4 ஒரு டவுட் இருந்துச்சு. இப்போ நம்பர் 4 இல்லை. இவனுக்கு முகமது ஸ்பெல்லிங் தெரியல, ஏன்னு போட்டிருக்கேன். இது பயாசே இல்லை. நம்பர் 7 இது வந்து ஸ்பெல்லிங் தெரியாத தற்கூரி யாரா இருக்கும்? பிரவீன் இல்லை ரித்திக். கன்ஃபார்ம் இது பயாஸ் இல்லை, நோலியா இருக்கட்டும். நம்பர் 3 போட்டுக்கிடுங்க. கன்ஃபியூஸ் பண்ண பாக்குறாங்க கைஸ் சிரிச்சி. இதெல்லாம் சைன் போட தெரியாதா? இதுவும் பயாஸ் இல்ல. இங்க பாருங்களேன், இந்த சிக்னேச்சர் பாருங்க. அவன் தெளிவா இதெல்லாம் தெரியுற மாதிரி போடுவான். இங்க ஓரளவுக்கு இருக்குவான். இது நம்பர் 3யா? பயாஸ் போட்ட மாதிரியே இருக்கே. இவனை வச்சுக்கோ, இவர் எஸ்லயே இருக்கட்டும். அடுத்து நம்பர் 5 இதெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லைங்க. இதெல்லாம் சைனா? இது வேறு மேபியில் வேறு வச்சிருக்கேன். கன்ஃபார்ம் இது இல்லை, கண்டிப்பாக இது பயாஸ் இல்லை. நீ மேபியில் இருந்து கூட பயாசு வேறு கிணி விட்றாத பயாசு. நான் வேறு ஓவர் கான்ஃபிடென்ட்டாக பேசிட்டு இருக்கேன். பையும் இல்லை.